வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஐஸ்கிரீம் கேம் விளையாட போகிறோம். ரொம்ப நல்ல கேம் இது, வாங்க ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்காக கீழே ரோப்பில் இறங்கி வரதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. வாங்க இப்போ நம்ம ப்ளே கிரவுண்ட் போகலாம். அதான் பார்க்குங்க, ப்ளே கிரவுண்ட்னா பார்க்கு. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்க்கு இப்போலாம் வியூஸே போகிறதில்ல. நீங்கள் பாருங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணினே இருக்கணும். நம்மளுக்கு வியூவர்ஸ் இருந்தால் தான் எனக்கு வீடியோ போட சப்போர்ட் ஆகும். சரியா? அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க போகலாம். இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குங்க. சரி, இங்கே வந்ததுக்கு இங்கே ஆக்சுவலி இங்கே ஒரு சாவி இருக்கும், எங்கே போச்சு தெரிலங்க. அடா பாவி, சரியான கிளிச்சுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கேம் ரொம்ப மாற்றிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம் ஆடினேன் ஒரு வாட்டி. அப்போ கேமு நல்லா தான் இருந்தது. இப்போ கேம் என்னென்னமோ மாற்றிட்டுக்கிறானுங்க. இப்போ கேம் ஃபுல்லாக மாற்றிட்டானுங்க இவனுங்க. வாங்க நான் விளையாடலாம். இவனுங்க சரியானவனுங்க இவனுங்களாம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. போடா இங்கே ராடு மண்டையா. ராடு எடுத்த அப்புறம் நெக்ஸ்ட்டு மண்டையிலே வச்சுட்டேன். வந்துட்டான். என்ன இது கிரேன். கேன்கி நம்மளுக்கு யூஸே இல்லைங்க. அது அப்புறம் பார்க்கணும் அதோட வேலை. இப்போ இல்லை. 3 லிவரை நம்ம கஷ்டப்பட்டு அது வேலை பார்க்கணும். சரி வாங்க, இவன் எங்கே போனான்? மண்டையா அப்பா, ஜஸ்ட்டு மிஸ். ஏங்க திருட்டு போய்ங்க. மாட்டை என்ன அடி மாட்டை பண்ண அடிக்க. எவ்வளோ கிட்ட இருந்தான் பாருங்க. கவுனிக்கல அப்படின்னு கத்தி நம்மளை தின்றுவான். வாங்க போகலாம். சீக்கிரமாக போடா. சீக்கிரம் வா. நடுவில் ஆடு டிஸ்டர்பன்ஸாக இருங்க. சரி போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா சர்ப்ரைஸ் கேஃபெட்டேரியா நினைக்கிறேன். கேஃபெட்டேரியா தாங்க போகிறோம் நினைக்கிறேன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். கேஃபெட்டேரியா தான் போகிறோம் நெக்ஸ்ட்டு. சரியா? வாங்க போகலாம். அடப்பாவி, கேஃபெட்டேரியா தாங்க நம்ம தானே. சரி விடுங்க, இங்கேயும் ஒரு வேலை இருக்குது. இங்கேயும் ஒரு வேலை இருக்குது, அது பண்ணிடலாம் வாங்க. என்ன வேலை தெரியுமா? இங்கே ஒரு கேஸ்லிங் கேன் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். பெட்ரோல் தான் கேஸ்லிங் கேன். அடப்பாவி, இது வரைக்கும் திட்டுமே. ரொம்ப மோசமானவங்க. இது உள்ளே போட்டு வச்சுக்கல நம்ம. வாங்க, இவங்க எப்படியோ போட்டோம், நம்ம இப்படி விளாட்லாம். நான் எப்படி தப்பிப்பேன். சரி தப்பிடலாம். அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாதுங்க. நம்மலாம் ப்ரோ பிளேயர் ஆஃப் ஹாரர். என்னது இது ஜலிக்குது? சிக்கன்னு வரானே ஜொலிக்கும் முத்தன்னு தாரானே. அடுத்து கேஃபெட்டேரியா போகலாம் வாங்க. கட்டி மேலே போனேன். சரி வாங்க நம்ம போகலாம். இங்கேயும் 2-3 வேலை இருக்குது. இந்த கேமில் ரொம்ப அலைய விடுறானுங்க. ஒரு விஷயத்த ஒரு இடத்துல போய் எடுக்கணும். ரொம்ப அலைய விடுவானுங்க இந்த கேமில். என்ன இது? இங்கே ஒன்றும் இல்லை. காசு வரணும், துட்டு மணி காசு வரணும், துட்டு மணி. எங்கே போனாங்க ராடு? ராடு மண்டையிலே ராடை வச்சு அடிப்பேன். ஓடுறேன் இங்கேருந்து. வேக்கு இப்போ குப்பைக்குள்ளே கையை விட்டு வேறு நம்மளை நோண்ட விட்டாங்க. யாரும் வரங்களா? இல்லை.
அங்கே எங்கே போக சொன்னாங்க, கடைசியில் குப்பைக்குள்ளே கை விட்டு நோண்ட சொல்லிட்டாங்க பார்த்தீங்களாங்க. சை வாக் வாங்க உள்ள சீக்கிரம் வாங்க. சரியானவங்க அவங்க, ராடு நல்லவங்க மட்டும் இல்லை, மோசமானவரையே மோசமானவன். நம்ம ஒரு கோடை கண்டுபிடிக்கணுங்க, அந்த கோடை வச்சு அங்கே காசு எடுக்கணும். இதுதான் இப்போ அதோட நம்மளோட ஒரே டாஸ்க்கு. என்னடா இது, ஒன்றும் கிடைக்க மாட்டேது. இது கூட கிடைக்கல, அவ்வளோதான், நான் கேம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வாவ் கச்சிச்சு. டேய் ராடு மண்டியா ஓடுறாங்க இருந்து, இல்லை ராடு எடுத்து மண்டியிலே அடிப்பேன். நம்ம இங்கேருந்து போயிடலாம். இப்போ அது வருவார், நான் தான் புத்திசாலி, அந்த சைட்லேருந்து அதை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கால் இல்லைன்னு நினைக்கிறேன் கேவனுக்கு, குச்சி வருது வரல. என்னடா இது, எங்கே போடணுன்னே தெரிலங்க எனக்குலாம். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் உடனே நம்ம வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க. என்னடா இது சை, ஓ இங்கே இருக்கா, என்னது இது, எல்லா காசும் திருட்ட பொருளில் கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம். இந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியாது அவங்களுக்கு. இந்த காசை வச்சு என்ன பண்ணுவோம் பாருங்கள். இப்போ நம்ம தான் ஆட்டமே. இதோ திட்டுப்பேன் எப்படி போகிறான் பொறுமையா. அவன் ஒரு கிழவ மாதிரி ஆடி அசைஞ்சு போகிறான் மாதிரி. இன்னே ஜிஜி வேக்கு குப்பை கூட உட்கார வச்சிட்டிங்களேடா. எல்லாம் இந்த குண்டைனால ஆச்சு. இங்கே ஒரு குண்டை இருப்பாங்க, சார்லின்னு ஒரு குண்டை, ஐஸ் தின்ன வந்துடுவான். ஐஸ் தின்ன வந்து இந்த ஐஸ்கிரீம்காரன் என்ன பண்ணுவான், அவனோட வாயோட ஐஸ் பவரால் இவனுக்கு மெல்ட் பண்ணிடுவான். சரி வாங்க நம்ம போய் உள்ளே குச்சி ஒழிச்சிடலாம். இல்லை அவன் இல்லை, உள்ளே போட்டு சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ வாடா 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 டகடும் டகடும் டகு டகு டகடும் டகடும் டகு வாடா இங்கே வா. இப்போ நம்ம அறிவாளியாக அங்கே ஓடிடணும். இவன் தான் முட்டாள், இவன் என்ன நினச்சான், அவன் தான் அறிவாளின்னு நினச்சிருப்பான். என்ன பண்ணுறோம் நம்ம, எங்கே கோடு எங்கே போச்சு. சாரி, கோடு தான் காயின் டப்பாக்குள்ளே போட்டுவேன். உள்ளே போடா, உள்ளே போ. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு திருப்பி ப்ளே கிரவுண்ட் போகலாம். ஐயோ ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு நினச்சினே இருந்தாங்க. இந்த ஆயில் தான் மறந்துட்டேன் நான். ஐயோ இந்த ஆயில் இல்லாமல் போயிருந்தோம், அவள் தான். நம்ம நெக்ஸ்ட் எங்கே திரும்ப போகிறோம், ப்ளே கிரவுண்டு. அங்கே நம்மளுக்கு ஃபுல்லாக இப்போது இந்த ப்ளே கிரவுண்டில் தான் பாதி வேலை இருக்குது நம்மளுக்கு. வாங்க போகலாம். ஐயோ சீக்கிரம் போகல, ராடு மண்டியா, சீக்கிரம். ஐயோ என்ன அமுத்தினா எங்கே வருது பாருங்க. இது தேவையில்லாத இடம் நம்மளுக்கு, இங்கே நம்மளுக்கு வேலையே இல்லை. நம்ம போக வேண்டியது ப்ளே கிரவுண்டு. இந்த ஃபோனு ஒன்று அமுத்தினா ஒன்று போகுதுங்க ஒரு இடம். எங்கே ப்ளே கிரவுண்டு, அங்கே போயிட்டு இப்போ நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. பாதி வேலை ப்ளே கிரவுண்டில் இருக்குது, பாதி வேலை அந்த கராஜ்லேருந்து. அந்த கராஜில் அந்த இடம் பேர் பார்க்கிங்க, அந்த இடத்தோட பேரையே மாற்றிட்டானுங்க அவனுங்க. எங்கே இந்த ஆயில் கேனு, இது நம்ம ஒரு டனல் பார்த்தோம், இதோ இருக்கு பாருங்க. இந்த டனலுக்குள்ளே போய் போடணும். அது கேஜ், டனலுக்குள்ளே ஒரு கேஜ் மாதிரியே இருக்கும் ஒரு இடம், அங்கே போடணும்.
இதுக்குள்ளே தான் அவன் வரவே மாட்டான் இதுக்குள்ளெல்லாம். இல்லை வருவான் வரவே மாட்டான். இல்லை இந்த டனல்லாம் வருவாங்க. அவன் குஞ்சு சாதாரணமான ஆளாக நினச்சிடாதீங்க அவனை. டனல்குள்ளெல்லாம் குனிஞ்சு வருவான். இப்போ நம்ம இங்கே இதை எதுக்கு திரும்ப ஓப்பன் பண்ணால் இங்கே நம்ம உள்ள கேஸ்லின் கேன் வச்சுக்கிறோம்ல, இல்லை கேஸ் பெட்ரோல் ஃபில் பண்ண வரோம். ஐயோ இல்லைங்க, எனக்கு உங்களுக்காக டப்பிங் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் ஃபேன் ஹவுஸ் வந்துட்டு அவ்வளோ நேரம் உட்காந்து கேம் விளையாடினேன், டப்பிங் கொடுத்துனேன். எவ்வளோ தொல்லையாக இருக்குது தெரியுமா? உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்காக ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அந்த பட்டன் மட்டும் அமுத்தி விட்ருங்க ப்ளீஸ். வாங்க போகலாம். என்னது இது? ஈஸியாக தாங்க இருக்குது இந்த கேமு. அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. நம்ம போய் கேஸ்லின் கேன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க, கேஸ் போட்டு வந்துடலாம். அது வரைக்கும் எல்லாம் சைலன்ஸில் இருக்கலாம். கேஸ்லின் கேன் போகிற வரைக்கும் எல்லாம் கொஞ்ச நேரம் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் எல்லாம் டிவிக்கே தான். நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் டிவிக்கு போட்டுருவோம். அடுத்த ஓட்டு நம்ம டிவிக்கு தான்ப்பா. ஏன்னா நம்மக்கிட்ட ஓட்டுற இல்லையே. சரி வாங்க போகலாம். சீக்கிரம் வாங்க போகலாம். போ. நம்ம இன்னைக்கு கேமை எப்படியாவது 21 மினிட்ஸ்குள்ளே முடிக்கிறோம். மேக்ஸிமம் 25 மினிட்ஸ், மினிமம் 22 மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடுவோங்க. சீக்கிரம் போகலாம். போ, இதை போய் உள்ளே போட்டு உள்ளேருந்து காயின் எடுத்துகிட்டு போகலாம். அந்த காயினில் தாங்க இப்போ ஒரு ஆட்டமே இருக்கு. நான் பண்ணுறேன் பாருங்க. காயின் எடு. நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நிறைய காயின்ஸ் எடுத்துனீங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் காயின் இல்லை. வராங்க. டேய் ராடு, எங்கே போனே நீ? ரொம்ப பண்ண இது போகிறான் பாருங்க ராடு. டேய் ராடு, மண்டையில் ராடு தேடி இப்போ நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப போனேன்னா. சரி வாங்க நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம். இங்கே போனோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. போட்டு இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு கன்னு தான் டொமால் டுமில் சுட்டலாம் நீங்கள் எதிரிங்கள. சரி வாங்க நம்ம போகலாம். எங்கடா ராடே, வாடா எங்க நீ? போடு. கத்துறான் அப்படின்னு கத்துறான் எருமா மாட்டு பையன். சரி நம்ம அது கன்னை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு கன்று ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லைங்க. ஒருவேளை அவன் ஏன்ச்சிட்டு போனான். வேணாம், நம்ம போய் கன்னை எடுத்துகிட்டு போய் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு லிவர் வேலை இருக்குது, ஒரு லிவர் வேலை அது பண்ணோம். நடுவில் இது போடு. வந்துடு பா, வந்துச்சுங்க. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், இப்போ தான் வருது. 10 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். அதனால தான் திருப்பி ராடு ஒரு வாட்டி எழுந்துச்சி வந்தால் அவனை திருப்பி அடிச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல, டைம் வேஸ்ட் ஆகும். நான் இந்த கிராணி 1 நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் இந்த சேர்ஸில் தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேலே மேக்ஸிமம் இந்த சேர்ஸ் மேலே தான் இருக்கும் இங்கே நிறைய பொருள். பார்க்கலாம் இருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல இந்த ஆஃபீஸ் கீ. அவ்வளோதான், நம்மளுக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை இப்போது. எங்கே அந்த ராடு மண்டே? டேய் ராடு, எங்கே போனேன் நீ? ராடு எடுத்து நெக்ஸ்ட் வண்டியில் வச்சுரு. எங்கே போனான் அவன்? இதை எடுத்துகிட்டு போய் வண்டியில் போட்டு
கன்னை எடுத்துகிட்டு போயிடலாங்க. என்ன சொல்கிறீங்க? கன்னும் நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது. நான் யோசிக்கிறேன், அது போய் அப்புறம் எடுத்துக்கலாமா இல்லை இப்போ எடுக்கலாமா? நான் என்ன பண்ணலாம்? போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னால் முடியலங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவ்வளோ நாள் வீடியோ போடல. நான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ வியூவர்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் அடுத்து. அப்புறம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் 2 என்னன்னா சொல்லுங்கள், நம்ம ஐஸ்கிரீம் 2 கேமாக போனோம். கன்னுங்கடா அதை வச்சிச்சு. இதை எடுத்து பேக்கில் போட்டிடலாம். சரி வாங்க போகலாம். நம்ம போய் வண்டியில் போடு போ. வண்டியில் போட்டு வேலையை பார்க்கலாம். நான் கராஜ் கம்மிட்டேன், ரொம்ப டைம் ஆகுது, அதனால் நான் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம இங்கே ஷூட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஷூட் பண்ணி தொலை. ஷூட் பண்ணுறா. சீக்கிரம் இந்த கன்று எடுக்கலாம். கன்று நம்மளுக்கு தேவையில்லாது. ராடு சத்தம் எங்கேருந்து எனக்கு வருதுங்க. இது வேற மேலே ரொம்ப தொலைய போகுது. சரி நம்ம அது போய் காரில் போட்டு இப்போ காரை ஓட்டுறோம். அவள் தாங்க காரில் போடுறோம். ஆனால் இந்த கேமில் இது இது அவ்வளோவா இல்லை டச் குவாலிட்டி. பாருங்களேன், நான் காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு மூவ் பண்ண வேண்டியது இருக்கும் பாருங்க. இது பாருங்க, நான் எப்படி மூவ் பண்ணுறேன், அது எப்படி போகுது பாரு. சீக்கிரம் ரிவர்ஸ் எடுத்துட்டு அதை போய் ஒரே அடி தாங்க. 3, 2, 1 டொமால். வாங்க நம்ம போய் கீழேருந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கும் ஒரு வேலை இருக்குங்க. நிறைய வேலைலாம் இல்லை. அப்புறம் உங்களுக்கு யார் ஜெயிப்பான்னு தோணுதுன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் நீங்கள் நடந்து போய் நான் கீ எடுத்துகிட்டு வரலாம் பார்க்க தேவையில்லைன்னு நான் பண்ணிட்டேன். இதோ இங்கே இருக்கு பாரு. ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் அங்கே கேஃபிடேரியாவில் ஒரு இது மாதிரி இருக்கும், அதை போட்டால் ஆர்டர் சீக்கிரம் ஓடு ஸ்டெப்ஸ் மாதிரி. அதில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம நிறைய ப்ரீஃப்கேஸ் இருக்கும், அதில் பேர் வரும், அந்த பேரை நம்ம பொறுத்து கார்டு எடுப்போம். இப்போலாம் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே கார்டு தான் வருது, நீங்கள் பாருங்களேன். பார்த்தா தெரியுதா? ஒரே ஒரு கார்டு தான் வருது. கேஃபிடேரியா போயிடலாம் வாங்க. பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஆடுதாங்க அந்த கேமு, ஒரே தொல்லையாக போகுது. இப்போலாம் ஹாரர் கேம்ஸ்லேயும் ஆட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதுதான் ஒரே கோவம். ஹாரர் கேம்ஸில் யாராவது ஆட் போடுவாங்களா? சரி நம்ம கீழே போய் இங்கே ஒரு வேலை இருக்குது. எங்கே என்ன தெரியுமா கிடைக்கும்? இங்கே ஒரு கீ கிடைக்கும். இந்த கேம் ஒரே தலைவலி தாங்க, சுற்றினே இருக்கணும். திருப்பி இதுக்கு போனேன். என்ன அந்த இடத்தோட பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. பார்க்கிங் ஏரியா, அது போய் எடுத்துகிட்டு போட்டு வந்துடலாம். 235வது நம்பர். அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், இருங்க இருங்க. பார்க்கல. சரி வாங்க போகலாம். நம்ம என் வீட்டில் டிவி பார்த்துனுங்கிறாங்க, சவுண்டுக்கு ஏற்ற அதை மன்னிச்சிடுங்க. ஸோ வாங்க, நம்மளுக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது. நம்ம இங்கே ஒச்சோம்ல, அது எதுக்கு தெரியுமா? இங்கே இந்த ஒயர் இருக்குல்ல, இதை வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு இது தேவை.
அதுக்கு இந்த கீ போட்டால் அது கிடைக்கும். இது உடையும். கீழே நம்மளுக்கு ஒரு சாரிங்க, கீழே நம்மளுக்கு ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கீ நான் போய் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு காட்டணும்? எல்லாம் டைம் வேஸ்ட்டுங்க. பாருங்கள், இப்போ இவ்வளோ டைம் நீங்கள் ரொம்ப உங்கள் நெட்டும் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான். இங்கே பாருங்க, இப்போ இங்கே கிடைக்கும். இந்த கிடச்சிச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல ராடோட பழைய மாஸ்க் இருக்குங்க ஒன்று. அது எங்கே போச்சுன்னே தெரில. அதை காட்டணும்னு நினச்சேன் உங்களுக்கு. சரிவாங்க, நான் மேலே வந்துட்டேன். ராடை வெளியே வைக்கலாமா? இருங்க. இப்போ தான் ராடு இந்த வழியாக போனான். இந்த பக்கம் கீழே இருப்பான் பாருங்க. அவன் முன்னாடியே வேணும்ன்ட்டு போகலாம். பாய்டா மண்டையா, ராடு தலையா ஓடுறாங்க. இருந்து வந்துட்டான், கத்துறான். சொறி பிடிச்ச நாய் மாதிரி. சரியானவங்க அந்த ராடு. டேய் 100 ஆடு போடாதீங்கடா, போகலாங்க இந்த ஓரமா அச்சிட போகிறவங்கள. டே குண்டு தக்காளி சோத்து மூட்டை ஓடுறாங்க. இருந்து தீனி பண்ணாருங்க. இவனால தான் நம்ம மாட்டினோம். ஓடுறாங்க இது ராடு மண்டியா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.